இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் துரேந்தர் பார்ட் 2. இந்த படம் பார்த்திங்கன்னா ஹீரோட பேக் ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிக்குது. ஹீரோ எதனால் அந்த மாதிரி மாறினார், எதனால் பாகிஸ்தானுக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்திங்கன்னா அவர் எதனால் மாறினார், இப்போ அங்கே எதுக்காக போயிருக்காரு, இல்லை கடைசியாக எல்லோரையும் வில்லன்ஸ் எல்லாம் சாவடிக்கிறாரா இல்லையா, அதான் கதை. எதனால்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவர் கன்ஸ் அவர் ஆர்மியில் இருக்கார். ஆர்மியில் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு லீவ்லேருந்தே வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவரோட ஃபேமிலியில் அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணி சாவச்சிட்டாங்க. இப்போ அவங்க தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி டார்ச்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு அடிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கு தான் ஹீரோ காப்பாற்றுறதுக்கு கன்ஸ் வாங்கிட்டு போகிறாரு. கன்ஸ் வாங்கிட்டு போய் அந்த வீட்டில் இருக்க எல்லோரையும் சாவடிச்சிட்டு அவர் தங்கச்சியை காப்பாற்றுறாரு. அதனால அவர் ஜெயிலுக்கு போகிறாரு. எதனாலன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேட்கும்போது அப்போ தான் தெரியுது, அவங்க தங்கச்சி அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஹீரோ டென்ஷனாக இருக்கார். அவங்க அக்காவையும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, தங்கச்சியும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அதனால் ஹீரோ டென்ஷன் ஆகி போய் எல்லோரையும் போட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு ஜெயிலில் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நடுவில் மாதவன் பார்த்திங்கன்னா அவர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஃபோர்ஸ் அவர் உள்ளே என்ட்ரி ஆகி அவரை காப்பாற்றி கூட்டின்னு போயிட்டு, நீங்கள் போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது மிஸ் ஆனதால் உங்கள் குடும்பத்துக்கு மந்த்லி 30,000 போவோம். நீங்கள் எங்களுக்காக இந்த ஜாபை பண்ணோம். பாகிஸ்தானுக்கு போயிட்டு மற்ற பாகிஸ்தானை நீங்கள் ஆளணும். அங்கே இருக்கிறவங்கள நாங்கள் கமெண்ட் கொடுக்கும்போது ஒருத்தரை சாவடிக்கணுன்ற மாரி ஒரு பிளான் ஒன்று போட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிட்டு இப்போ லாஸ்ட்டாக எல்லோரையும் சாவச்சிட்டு இப்போ ரிட்டன் இந்தியாவுக்கு வராரு. அதுதான் இதை கதையோட ஃபுல் ஸ்டோரி. நீங்கள் இந்த படத்துக்கு ஓவரால் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 5க்கு 3.5. நீங்கள் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணாலும் சொல்லுங்கள், நான் வீடியோ போகிறேன். இது நான் சிம்பிளாக முடிச்சிட்டேன். 3 hours 45 minutes ஸ்டோரி நான் சிம்பிளாக முடிச்சிட்டேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. நீங்கள் வேறு எதனா மூவிஸ் தேவைப்பட்டாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன்.